கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரு நல்ல வாக்கு தத்துவம் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவருடைய மங்கள வார்த்தையாக, நான் உன் கூட இருப்பேன். உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறவர், பூமியையும் அதன் நிறைவையும் கையிலே வைத்திருக்கிறவர், வெள்ளியையும் பொன்னையும் கையில வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். மோசே பார்த்து சொன்னாரு, நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். அதே போல அவன் கூட இருந்து செங்கடலையே 2ஆ பிளந்தார். போகிற வழியில எல்லா இடத்துல இருக்கிற விரோதிகளுக்கு முன்னால ஆண்டவர் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் போற இடத்துல எல்லாம் ஆண்டவரிடத்துல என்னெல்லாம் கேட்டாரோ அவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்க கூட இருந்து செய்த காரியம் பயங்கரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். உங்களுக்கும் செய்வார், உங்களை கொண்டு அநேகருக்கு செய்வார். நேற்றைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எதுக்கு தான் நான் வாழ்கிறேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் இன்னைக்கு சந்தித்து உங்களுக்கு நல்ல தாளந்து, திறமை, வரங்களை கொடுத்து இனி நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதம், உங்கள் விரோதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. உங்களை அற்பமாக நினைச்சவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற அனுபவத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். நீ ஆண்டவரை கூப்பிட்டுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அந்த இன்டர்வியூ உனக்கு சக்ஸஸ் ஆகும். ஆண்டவரை கூப்பிட்டுட்டு ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு போனீங்கன்னா அந்த செக்கப்பில் உனக்கு நற்செய்தி வரும். ஆண்டவரை கூப்பிட்டுட்டு ஒரு பெண் பார்க்க போனீங்கன்னா உனக்கு நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை இணைச்சி கொள்ளும்படியான ஒரு கிருபையை இந்த நாளில் தருவாராக. இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் எங்கே போனாலும் ஆண்டவரை தான் கூப்பிட்டுட்டு போவேன், அவர் வந்தால் தான் போவேன். அன்னைக்கு மோசே சொல்கிறான், நீங்கள் எங்கள் கூட வந்தால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விஐபிஸ். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விவிவிவிவிஐபியை காட்டிலும் பரலோக அப்பா தான் முக்கியமானவர், முதன்மையானவர். அப்போ அவர் நம்ம கூட வரும்போது நம்ம போகிற இடத்துல எல்லாம் விஐபியாக இருப்போம், போகிற இடத்துல எல்லாம் நல்ல கனமும் மரியாதையும் கிடைக்கும். ஸோ அவரை எங்கே போனாலும் கூட்டுவேன். டெய்லி நீங்கள் போகிற இடத்துல எல்லாம், ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்ப்பா, காலேஜு போகிறேன்ப்பா, இன்டர்வியூ போகிறேன் ஆண்டவரே, ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்கு முடிவெடுக்க போகிறேன் ஆண்டவரே, ஒரு தொழில் தொடங்க போகிறேன் ஆண்டவரே, இல்லைன்னா நான் அந்த வெளிதேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ போகிறேன் ஆண்டவரே, வெளிதேசத்துக்கு போகிறதுக்கு விசா இன்டர்வியூக்கு போகிறேன் ஆண்டவரே, என் கூட வாங்கன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் சாதிக்காததெல்லாம் என்னை சாதிப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் செங்குட்டுவன், திருச்சி. நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் 10 ஏக்கர் இடம் வாங்கியிருந்தேன். நிலத்தில் போர்வெல் போட்டபோது கடல் நீர் போன்று உப்பு தண்ணியாக இருந்தது. நான் கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் நடந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு வேறு ஒரு இடத்தில் போர்வெல் போட்ட போது சுவையான நல்ல தண்ணீர் கிடைத்தது, ஸ்வீட் வாட்டர் கிடைத்தது. மேலும் என்னுடைய மகளின் MBBS படிப்பிற்கு அவள் எதிர்பார்க்கிறதான மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்க சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் மகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்துள்ளார். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகளுக்கு எதிர்பார்த்த மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது. கர்த்தருக்கு நன்றி. சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. சகோதரர் டாக்டர் செங்குட்டுவன் அவர்கள்
தேவ பிரசன்னத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் தன்னுடைய நிலத்தில் அவர் போர் போடும்போது ஆண்டவர் அவர் கூட போய் ஸ்வீட் வாட்டரை கொடுத்தீரே, அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் போகிற இடங்களுக்கு ஆண்டவராகி உம்மை சுமந்து கொண்டு போகவும், அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஸ்வீட் நியூஸஸ், இனிமையான செய்திகள், இனிமையான நல்ல காரியங்கள் நடக்கும்படி மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் ஒருவேளை உங்களை இழந்தவர்களாய் என் பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு இயேசுவே என் இருதயத்திலே வாரும் என்று கேட்கிற இந்த நேரத்திலே அவர்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும், பயங்கரமான காரியங்களை செய்யும், அதிசயமான காரியங்களை செய்யும். இவர்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்கள் நடக்கட்டும், இவர்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கட்டும், இவர்கள் எதிர்பார்க்கிற ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கட்டும், இவர்கள் எதிர்பார்க்கிற தேசத்துக்கு போவதற்கு வழி திறக்கப்படட்டும், இவர்கள் எதிர்பார்க்கிற இடத்துல இவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கட்டும், கற்பத்தின் கனி கிடைக்கட்டும், வருமானம் பெருகட்டும். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்களை ஒரு விஷயம் பாதப்படியிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.